வேர்க்கடலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை பொடி செய்கிறதுக்கு 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து பச்சை வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துருக்கேன். அடுத்தது 1/4 கப்பு பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் ஒரு டைம் வறுத்துக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 7-8 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் வறுத்து எடுத்துக்கிட்டேன். மிளகாய் 6 மிளகாய் வறுத்து எடுத்துகிட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து வறுத்த எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூடலாம் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.